தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. வாழிய செந்தமிழ். அன்பு நிறை உள்ளங்களுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள். வாழ்ந்து காட்டிய வள்ளல்கள் வரிசையில் சுவாமி சிவானந்தரின் வாழ்க்கை வரலாற்றை தொடர்ந்து பத்தமடையின் குரல் என்ற நூலிலிருந்து சிவானந்தர் எழுதிய நரசி மேத்தா குறித்த வரலாற்றை நாம் தொடர்ந்து சிந்திப்போம். நரசி மேத்தா குஜராத்தில் உள்ள கத்யவார் என்னும் இடத்தில் பிராமண குலத்தில் பிறந்தவர். இளம் வயதிலிருந்தே கிருஷ்ண பக்தியில் சிறந்து விளங்கினார். பகவான் கிருஷ்ண தரிசனமும் பெற்றார். இவருக்கு கல்யாணமாகி ஷியாமலதாஸ் என்னும் பிள்ளையும் குன்வார்பாய் என்னும் பெண்ணும் பிறந்தனர். இருந்தாலும் இவர் பிழைப்பதற்கு ஒரு வேலையும் செய்யாமல் கிருஷ்ணனையே நம்பியிருந்தார். உண்மையான பக்தனாக இருந்ததால் இவருடைய மகளின் கல்யாணத்தின் போது கிருஷ்ணனும் ருக்மணி தேவியும் எல்லோரும் வியக்கும் வண்ணம் நிறைய சீர்வரிசை கொண்டு வந்து சம்பந்தி வீட்டாருக்கு கொடுத்தார்கள். இவர் கிருஷ்ணனை நண்பனாகவே பாவித்து பக்தி செய்தார். ஒரு நாள் நரசி மேத்தாவும் அவருடைய அண்ணனும் நெடுந்தூரம் நடந்து செல்ல வேண்டியிருந்தது. வழியில் எங்கும் உணவு கிடைக்காமல் பசியினால் தவித்தனர். பக்தனின் பசியை போக்க கிருஷ்ணர் ஓர் இடையனாக வந்து சின்ன கூடாரம் ஒன்று அமைத்து அன்னம் வழங்கினார். நரசி திருப்தியாக உண்டார். ஆனால் அவரின் அண்ணன் வைதீகம் அதிகமாக அனுசரித்ததால் இடையன் அளித்த ஆகாரத்தை உண்ணவில்லை. இருவரும் மேற்கொண்டு நடக்கலாயினர். இவருடைய அண்ணன் தன்னுடைய பாத்திரம் ஒன்றை மறந்துவிட்டதால் திரும்ப போய் பார்த்தபோது அங்கு கூடாரமும் இல்லை, அந்த இடைப்பையனையும் காணவில்லை. அது கிருஷ்ணனே என்று பின்பு தெரிந்து கொண்டார். நரசி மேத்தா தன் தகப்பனார் திவச சமையலுக்காக நெய் வாங்கி வர கடைத்தெருவுக்கு சென்றார். அங்கு வந்த ஹரிபஜனையில் கலந்து கொண்டு நெய் வாங்குவதையே மறந்துவிட்டார். கிருஷ்ண பகவான் இவர் போல உருக்கொண்டு நெய்யை வீட்டில் கொடுத்தார். திவசம் இனிதே முடிந்து பிராமணர்கள் சாப்பிட்டு விட்டு சென்றனர். இவருடைய மனைவி வீட்டை கழுவி சுத்தம் செய்யலானாள். அப்பொழுது நிஜமான நரசி மேத்தா நெய் கிண்ணத்தோடு வீட்டுக்கு வந்தார். கிருஷ்ண பகவான் தனக்காக நடத்திய நாடகத்தை கேட்டு அகம் மகிழ்ந்தார். இவருடைய மனைவியும் மகனும் இறந்த பிறகு நரசி மேத்தா ஒருவித பந்தமும் இன்றி நாம சங்கீர்த்தனத்தில் ஈடுபட்டார். இவர் தாழ்த்தப்பட்டோரிடம் பழகியதால் பிராமணர்கள் உண்ணும் போது இவரை அழைக்க மறுத்தனர். ஆனால் இறைவனின் அருளால் ஒவ்வொரு பிராமணனின் அருகிலும் ஒரு பறையன் இருந்தான். பிராமணர்கள் அகங்காரம் நீங்கி இவருடைய பக்தியை மெச்சினர். நரசி மேத்தா எழுதிய பாடல் வைஷ்ணவஜனத்தோ என்பது மகாத்மா காந்திக்கு மிகவும் பிடித்தமான பாடல். வாழ்க நரசி மேத்தா, வாழ்க ஹரிநாமம் என்று நரசி மேத்தாவின் வரலாற்றை சுருங்க கூறி நிறைவு செய்கிறார் நம் குருதேவர் சுவாமி சிவானந்தர். தொடரும் நிகழ்வு சம்சாரம் ஒரு துன்ப சமுத்திரம் என்பதை நிரூபிக்கும் ஓர் அறிவு கதையாகும். முன்னொரு காலத்தில் வேட்டைக்கு போன ஒரு ராஜனை ஒரு புலியும் 3 புலிக்குட்டிகளும் துரத்தின. தன் உயிருக்கு பயந்து ஓடும் போது அந்த அரசன் ஒரு பழைய இருண்ட ஆழமான கிணற்றுள் தவறி விழுந்து விட்டான். ஆனால் அவன் விழும்போது கிணற்றின் பாதி வழியில் கைப்பிடி சுவரில் வளர்ந்திருந்த ஒரு சிறிய செடியை எப்படியோ பிடித்து கொண்டு கீழே விழாமல் அந்தரத்தில் தொங்கினான். புலியும் அதன் குட்டிகளும் ஏமாந்து எப்படி அவனை தின்னலாம் என்று உரிமிக்கொண்டே கிணற்றின் அருகில் அகலாமல் இருந்தன. இந்த தருணத்தில் அவனுடைய பழுவை தாங்க முடியாமல் அந்த சிறிய செடி அருந்து விடுவது போல சத்தமிட்டது. கிணற்றில் கீழே ஒரு முதலை பசியால் அந்த அரசன் கீழே விழுந்தால் எப்படி உண்ணலாம் என்று
வாயை திறந்து எதிர்பார்த்து கொண்டிருந்தது. போதாக்குறைக்கு ஏற்கனவே அரும் நிலையில் இருந்த அந்த செடியின் வேர்பாகத்தை 2 எலிகள் தங்கள் கூரிய பற்களால் கடித்துக் கொண்டிருந்தன. நீண்ட விஷமுள்ள பாம்பு ஒன்று அந்த செடியின் வழியாக அரசனை கடிக்க கீழே ஊர்ந்து கொண்டிருந்தது. இவ்வாறு அரசனுடைய உயிருக்கு பேராபத்து வந்த நிலையில் அந்த கிணற்றின் மேல் படர்ந்திருந்த ஒரு மரக்கிளையில் தேன் கூடு ஒன்று கட்டியிருப்பதை மன்னன் கவனித்தான். பல விஷப்பூச்சிகள் அத்தேன் கூட்டில் இருக்கும் தேனில் விஷத்தை கக்கிய வண்ணம் இருந்தன. அந்த கூட்டிலிருந்து ஒரு சிட்டு தேன் மன்னன் இருக்கும் இடத்தில் விழுவதை அவன் கவனித்து தனது நாக்கை நீட்டி அந்த தேனை ருசி பார்த்தான். அரசன் மரணத்தின் பிடியில் சிக்கி நொடிக்கு நொடி தவித்துக் கொண்டிருக்கும் நிலையிலும் ஆசையினால் அந்த தேனை ருசித்தான். மனிதனின் வாழ்க்கையும் இவ்வாறே இருக்கிறது. மரணம் எந்த நொடியிலும் நேரலாம் என்று தெரிந்திருந்தும் இவன் இந்திரிய சுகத்திலேயே நாட்டம் கொள்கிறான். புலியும் அதன் 3 குட்டிகளும் என்பது காமம், கோபம், பேராசை, மோகம் எனும் 4மே ஆகும். மனிதனுடைய வாழ்நாளை அறுப்பதுவே இரவும் பகலுமாகிய 2 எலிகள். அந்த சிறிய செடி என்பது மனிதனுடைய குறுகிய வாழ்க்கையை குறிக்கிறது. பாம்பும் முதலையும் அந்த அரசனை விழுங்க காத்திருந்தன. இதை போன்றே மூப்பும் மரணமும் மனிதனின் ஆயுளை எந்த நேரத்திலும் விழுங்க காத்திருக்கின்றன. இந்த விதமாக பரிதாபகரமான நிலையில் இருக்கும் மனிதன் அரசன் தேனை சுவைக்க நாக்கை நீட்டி ஆசைப்பட்டது போன்று புலனின்பத்தை அனுபவிப்பதிலேயே ஆசை கொள்கிறான். உலகாயத்தனமான வாழ்க்கையை அனுபவிக்கும் இந்திரிய சுகம் உண்மையான சுகமே அல்ல. ஆன்மீக பேரானந்தத்தை அடைவதை தடுக்கும் விஷம் போன்றது. உலகாயத வாழ்க்கையில் மயங்காது கடவுளை போற்றி முக்திக்கு வழி தேடுவது ஒன்றே நாம் செய்ய வேண்டிய செயலாகும் என்று கூறி கதையின் மூலம் அற்புதமான கருத்தை நமக்கு தெளிவாக்கி இருக்கிறார் நம் குருதேவர் சுவாமி சிவானந்தர். நாளைய நிகழ்வில் அழியாத ஆனந்தம் அடைதல் குறித்து நாம் தொடர்ந்து சிந்திப்போம். இன்றைய நிகழ்வை கேட்டு பயனுற்ற அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணித்திருநாடு. தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்.